படம் ஸ்டார்ட் ஆன உடனே வணங்கான்குடி அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான தேர்தல் நடக்க போகுது. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சேர்ந்து இந்த முறை பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யாரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடி பேசி முடிவு பண்றாங்க. வணங்கான்குடி ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காலங்காலமா அன்னபோஸ்டா பிரசிடென்டா செலக்ட் ஆயிட்டு வர்றது வழக்கமா இருக்குது. இந்த முறையும் அவங்க குடும்பத்துல இருந்த ஒருத்தர் தான் அன்னபோஸ்டா பிரசிடென்டா செலக்ட் பண்ணப்படுறாரு. அப்போ அங்க வந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞன் எப்பவுமே குலுக்கல் சீட்டு போட்டு நீங்களா பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணா எப்படி, இந்த முறை எங்க சமூகத்தை சார்ந்தவங்கல இருந்து ஒருத்தரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் அந்த இளைஞனை மிரட்டுற தோனியில சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அந்த இளைஞனும் அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு மனுவா எழுதி கலெக்டர் கிட்ட கொடுக்க முயற்சி பண்றான். அதுக்குள்ள அந்த மாற்று சமுதாய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இளைஞனை ஒரு லாரியை வச்சு ஏற்றி கொலை பண்ணிடுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படத்துல உள்ள முதலாவது